தகுந்த ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணுவார்கள். நாங்களும் மக்கள் பிரச்சனை கவனத்திற்கு அரசிற்கு கொண்டு போகிற பொழுது நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கிறோம்னா ஒரு 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு கொண்டு வருவாங்க, அரசு பஸ்ஸு கொண்டு வருவாங்க. ஒரு 50 பேர் இருக்கிறோம்னா 4 வேனு கொண்டு வருவாங்க, இல்லை 3 வேன் கொண்டு வருவாங்க. வேனோட சீட்டோட பொறுத்து இருக்குது. அப்படியே இல்லையா, ஒரு 10 பேர் கொண்டு வராங்கன்னா ஒரு வேன் கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து முறை. இப்படித்தான் வந்து போலீஸ் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் வச்சு அதோட குறிப்புகள் எடுத்து அங்கு அடையாளங்கள் எடுத்து வழக்கு பதிவாதது எல்லாம் அது காவல்துறையோட அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ளே போயிடும். இதில் நாய் வண்டியில் போக மாட்டேன்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இதை வந்து யாரை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்பது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எச் ராஜா அவர்களே, இங்கே நாயை பிடிக்கிறது கூட நாய் வண்டின்னு ஒன்று கிடையாது. நாய்க்கும் கருணை பார்க்கக்கூடிய உலகம் இந்த தமிழ் மண். சிறு உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மண் இந்த தமிழ் மண். சும்மா கண்ட இடங்களில் இதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையில் பார்த்த காட்சிகள்லாம் எனக்கு நினைவுக்கு வருது. எச் ராஜாவும் பார்த்துருப்பாப்புல. முந்தியெல்லாம் நாய் ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா அதை பிடிச்சி ஒரு வலை போட்டு பிடிச்சி அடித்தே கொள்ளுகிற காட்சிகளை நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற பொழுது ஓடி ஓடி நாங்கள் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த கொடூரம் நடக்கக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா நாயை பிடிச்சி அப்புறம் இன்ஜெக்ஷன் அப்ளை பண்ணி அதை வந்து சாகடிப்பாங்க. ஏன்னா நாய் இனப்பெருக்கம் வந்து அதிகமாக உற்பத்தியை கூடும். கடைசியில் அது என்ன ஆகி போச்சு, இன்றைக்கி நாய்க்கு கருத்தடை தான் பண்ணுகிறார்களே தவிர யாரும் கொள்ளுவதில்லை. அதுக்காக வண்டியே தேவையில்லை. அந்த வண்டியில் ஏற மாட்டேன்னு நாங்கள் கூட்டிகிட்டு போயாச்சு. சரி, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். 2 பேரை நான் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். 1 வைகோ, 2 தியாகு, 3 குளத்தூர் மணி, 4 கோவை ராமகிருஷ்ணன், இன்னும் சில பேர். எனக்கு தெரிய திராவிட இயக்கத்தில் நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தவர்கள் தான் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க. மீதி ஆளுகள்லாம் அரசியல் கட்சிகளாக யாரும் கைதானதாக இல்லை. இன்றைக்கி வாழுகிற தலைவர்களில் இந்தியாவிலேயே அதிக ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் 6 ஆண்டுகள் நெருங்க சிறையில் இருந்திருக்கிறார். அனைத்தும் மக்கள் பிரச்சனைக்காக, ஊழலுக்காக கைதே ஆகாதவர். இப்படி ஒரு சூழலில் அவரை பொடா சட்டத்திலும் மிசா சட்டத்திலும் தடா சட்டத்தில் அவர் குடும்பம் பாதிக்கப்பட்ட போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வன்முறை சட்டங்கள், அடக்குமுறை சட்டங்கள் எல்லாம் கைதான குடும்பம் யாருன்னு கேட்டால் அது வந்து திருமிகு வைகோ அவர்களோட குடும்பம்தான். பொடா சட்டத்தில் அவரை கைது பண்ணும்போது வர்றதெல்லாம் எச் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய வண்டியை தான் ஏற்றிட்டு போனாங்க. அவர் எந்த வாகனத்தையும் மறுத்து அவர் சொல்லவே இல்லை. வேலூரிலிருந்து சென்னை வரை சுமார் 250 கிலோமீட்டர்கள் அப் அண்ட் டவுன், 500 கிலோமீட்டர்கள்ட்ட 600 கிலோமீட்டர்கள்ட்ட வாரத்துக்கு 1 முறை 2 முறை அலக்களிப்பாங்க. ஏசி இல்லாத வாகனம். அவர் எல்லா விதத்திலும் எனக்கு இது சரியில்லை என்று அவர் சொன்னதும் கிடையாது. சிறைச்சாலையில் அவர் இருந்தபோது கூட தனக்கு மின்விசிறியே வேண்டாம் என்று சொல்லி 2 ஆண்டுகள் நெருக்கத்தில் வேலூர் சிறையில் இருக்கும்போது கூட அவர் மின்விசிறி கேட்டது கிடையாது. அதை கூட அவர் டிஐஜியாக இருக்கக்கூடிய தோழருக்கு டிஐஜி எழுதியிருக்கிறார். ஆனந்தவுடனில் தன்னுடைய அனுபவ கட்டுரையில் எழுதும்போது வைகோவின் மன உறுதியை பறைசாற்றிய, தன்மானத்தை பறைசாற்றிய மின் விசிறிங்கிற தலைப்பு போட்டே எழுதினார். அப்படி தலைவர்கள் இன்னும் மறைந்து விடவில்லை. இதோ நேற்று நாடாளுமன்றத்தில் சிம்ம கர்ஜனை போல் பொலித்தவர், சங்கநாதம் செய்தவர், ராஜ்யசபா நடக்க விடாமல் மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடியவர்கள் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் எல்லா வண்டிகள்லையும் போனாங்க. 2வது மறைந்த தலைவர்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் மகாத்மா காந்திஜி அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கம்பை ஊன்றிக்கொண்டு நடந்து 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 போய் தான் மக்கள் பிரச்சனையை அவர் கையெடுத்தார். அவர் நாய் பிடிக்கிற வண்டி அந்த வண்டியெல்லாம் அவர் சொல்லவே கிடையாது. செல்வ சீமான் வீட்டு பிள்ளை ஜவஹர்லால் நேரு 4 திசைகளிலும் அவர் எந்த பாதையில் வந்தாலும் அவர் திரும்பி போய்விடக்கூடாது என்பதற்காக சொகுசு கார்களில் வந்து பயணம் வந்து படித்து இந்த மண்ணிற்கு உழைத்த ஜவஹர்லால் நேரு அவர் எந்த நாய் வண்டின்னு சொல்லவே இல்லை. பிரிட்டிஷ்காரன் கொடுத்த வண்டியில் தான் அவர் வந்து போனார். அதற்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தை பெரியார், செல்வ சீமான் வீட்டு பிள்ளை, அரசர்களுக்கு நிகரான சொத்துக்கள் வைத்திருக்கதாக சொல்லப்பட்டது.